ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ ப்ரிவேசிகா செகண்ட் பேப்பரில் வந்து இலக்கணத்தில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஃபோர்த்து பார்க்குறோம். சப்த அப்படின்னா வந்து சொல்லு பார்க்குறோம். சொல்லு இலக்கணத்தில் நம்ம ஃபோர்த் லெசன் ஃபுல்லாக எடுக்கிறோம். அந்த இதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது, 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கலாம். சொல் அப்படின்னுன்றது நம்ம பார்க்குறதுக்கு 2 மார்க் கொஸ்டின் வந்து பின்னாடி பேஜ் நம்பர் வந்து 152 எடுத்துங்க. अभ्यास ये किया तो व्याकरण में उत्तर दीजिए. இது ஒரு வாக்கியம் எழுதி 2 வாக்கியத்திலிருந்து விடை எழுதுக. शब्द किसे कहते हैं, किन किन दृष्टियों से शब्द का वर्गीकरण किया जाता है. இந்த 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல் என்றால் என்ன, சொல்ல வந்து என்ன இருக்குது அப்படின்றது இங்கே ஆன்சர் கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சர் பாருங்கள், இங்கே இருக்குது. शार्दक ध्वनि समूह को हम शब्द के कहते हैं. சார்தக் அப்படின்னா வந்து மீனிங்ஃபுல்லாக அந்த அர்த்தமுள்ள வந்து தவனி அப்படின்னா சவுண்டு, ஒலியை குறிக்கிறது. நம்ம பேசக்கூடிய வந்து ஒலி வந்து அந்த ஒலிகள் வந்து நம்ம என்ன ஒரு வார்த்தை 2 வார்த்தை 3 வார்த்தைன்றது நம்ம சொல்லாக கொண்டு வரோம். அந்த சொல்லு தான் வந்து இங்கே சமூகம்னா வந்து இங்கே தொகுப்புன்னு அர்த்தம். அந்த அர்த்தமுள்ள வந்து ஒலிகளை தொகுப்புடைய சொல்லு தான் வந்து நம்ம சொல்லென்று அழைக்கிறோம். व्युत्पत्ति रचनाया बनावट प्रयोग इन 3 दृष्टियों से शब्द का वर्गीकरण किया जाता है. அப்போ व्युत्पत्ति அப்படின்னா வந்து தோற்றம், இந்த சொல்லுடைய ஃபஸ்ட்டு வந்து தோற்றம் கொடுத்துருக்காங்க. ரச்சனாயா பனாவட் அப்படின்னா அது வந்து எப்படி வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த கட்டமைப்பு வந்து எப்படி உருவாக்கணும். பிரயோக் அப்படின்னா அந்த சொற்கள் வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், யூஸ் பண்ணுன்றது அந்த 3 வகையாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சிஸ்டியோ அப்படின்னா வந்து 3 வகையாக வந்து சொற்கள் வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்றதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதினாவே உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கீழே வந்து நம்ம பார்க்கலாம். युत्पत्ति की दृष्टि में शब्द के चार बेट माने जाते हैं. அப்போ திட்பத்தி அப்படின்னா வந்து இதோட வந்து தோற்றம் வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 4 வகையாக வந்து நம்ம பிரிச்சிருக்காங்க. ஜெய்சேனா எடுத்துக்காட்டு வந்து தர்சம சப்த, தத்பவ சப்த, தேஜத் சப்த, விதேசி சப்த. இது வந்து 4 வகையாக வந்து இதில் தோற்றத்தில் வந்து 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. இது ஃபுல்லாக எழுதுனா உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து டீட்டெயில் கொஸ்டின் பார்க்கலாம். சவிஸ்தார் புத்தர் ஜிஜே, இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு. ஃபஸ்ட் ஒன் வந்து व्युत्पत्ति की दृष्टि में शब्द के कितने भेद हैं, சோதாகரன் வியாக்கரன் கீஜியே. இந்த व्युत्पत्ति தோற்றத்தை பற்றி வந்து சொற்களை வந்து நீங்கள் வந்து எத்தனை வகையாக வந்து பிரிக்கலாம், இதை வந்து விவரித்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி இங்கே கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். இந்த व्युत्पत्तिயில் வந்து ஃபஸ்ட் ஒன்று வந்து இதில் வந்து மொத்தம் நம்ம எத்தனை பார்த்தோம், 4 பார்த்துருக்கோம். 4 வந்து இந்த தோற்றத்தில் பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று வந்து तद्भव तत्सम शब्द அப்படியே ये संस्कृत वे शब्द हैं जो उसी रूप में ज्योन हिंदी में प्रयुक्त होता है. அப்போ இந்த தோற்றம் அப்படிங்கிறது இந்த ஹிந்தி எழுத்துக்கள் வந்து எங்கே எப்போ தோன்றிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய எழுத்துக்கு முதல் வந்து சான்ஸ்கிரிட் தான் வந்து சமஸ்கிருத எழுத்து தான் வந்து தோன்றுறது. அந்த ஹிந்திக்கு வந்து தாய்மொழியே வந்து சமஸ்கிருதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த எழுத்து வந்து ஜோ உஷி ரூப்புமே, அந்த எந்த வடிவத்தில் வந்துச்சோ அதே வடிவம் அப்படியே இருக்கிறது தான் வந்து இங்கே வந்து அதோட தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரயோக ஹோத்தேங்க, அங்கே அது எப்படி இருக்கோ அப்படியே தான் நம்ம என்ன பண்ணி அதை பயன்படுத்தணும். ஜெய்சே அக்னி, ஆங்சு அக்னி அப்படின்றது இந்த இடத்துல வந்து தீயை குறிக்குது. தீனா நெருப்பு, ஆங்ஸ் அப்படின்னா கண்ணீர், நம்ம அழுகிறமில்ல அதை குறிக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கிரகம்னா வீடு, ராத்திரி இரவு, பிரதா அப்படின்னா வந்து சகோதரன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து எழுத்து வந்து சான்ஸ்கிரிட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படி இருக்கோ அப்படியே வந்து எழுதுறது தான் வந்து தற்சம சப்த அப்படின்றது. செகண்ட் வந்து தத்பவ சப்த. தத்பவ அப்படின்னா இந்த முதல்ல நம்ம தற்சம பார்த்தோம்னா அது வந்து அப்படியே இருந்தது. அதுலேருந்து கொஞ்சம் வந்து மாற்றம் ஏற்படும், இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்து தத்பவ சப்த. ये संस्कृत के वे शब्द के जो दौरे से
परिवर्तन के साथ हिंदी में प्रयुक्त होता है. இதை வந்து நம்ம இந்த தத்பவ சப்தம் வந்து இந்த சான்ஸ்கிரிட் வந்து எழுத்துலேருந்து இந்த சொற்கள் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் தோடேனா கொஞ்சம் எழுத்துக்கள் வந்து பரிவர்த்தனை அப்படின்னு சேஞ்ச் ஆகுறது, கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் மாற்றம் அடையும் அப்படின்ற மாதிரி இந்த வேர்ட் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு ஜெய்சே ஆகு. ஆகு அப்படின்னா நம்ம வந்து நெருப்பு. இப்போ மேலே நம்ம என்ன பார்த்தோம், நம்ம அக்னின்னு பார்த்தோம். அக்னினாலும் நெருப்பு, ஆகுனாலும் நெருப்பு. அதோட பொருள் வந்து மாறாது, ஆனால் வந்து வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆங்ஸுனாலும் வந்து கண்ணீர், கர் அப்படின்னாலும் வீடு, ராத்துனாலும் இரவு, பாயினாலும் பிரதர். இப்போ மேலே இருக்க மீனிங்ஸ் தான் பார்த்தோம். அங்கே வந்து வேர்டு வந்து வேறு மாதிரி இருந்தது, இங்கே வேர்டு இருக்குது, இல்லை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்றது. தேர்ட் ஒன் வந்து தேசஜ் சப்த. தேசஜ் அப்படின்னா இந்திய மொழின்னு அர்த்தம். தேஷ் அப்படின்னா வந்து நமது நாடை குறிக்கிறது. நம்ம இந்திய மொழி என்ன எப்படி இருக்குன்றது. வே சப்த ஹே ஜோ अन्य भारतीय भाषाओं से हिंदी में लिए गए हैं. அப்போ வந்து வே சப்த இந்த சொற்கள் வந்து ஜோ அந்நிய அப்படின்னா மற்ற பாரதிய அப்படின்னா நம்ம பாரத நாட்டில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து தாய்மொழி வந்து டிஃப்ரெண்ட்டாக, ஒவ்வொரு மொழிக்கு பல மொழிகள் வந்து நம்ம பாரத நாட்டில் வந்து இருக்கிறதுனால அது வந்து ஹிந்தி மேலேயே கயேகை. அப்போ வந்து வடநாட்டு பக்கம் போனால் அங்கே வந்து அதிகமாக வந்து ஹிந்தி மொழி இருக்குது, மற்ற மொழிகள் பேசக்கூடியவர்களும் இருக்காங்க. அவர் ஹிந்தி கேஹி அப்புனேகை. அந்த இடத்துல வந்து ஹிந்தி தெரியாதவங்களும் நம்ம மொழி வந்து அவங்கவுங்க தாய்மொழி வந்து அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. தான் தேஜஜி சப்த. எடுத்துக்காட்டு ஜெய்சே தைலா. அப்படின்னா பை, நம்ம கைப்பை சொல்கிற இது. காடி வண்டி, கிடுக்கி சன்னல், தோம்லா பகடி, பேட்டு வயிறு, சூதா அப்படின்னா வந்து ஷூவு, ஜாடு அப்படின்னா வந்து தலைப்பாகை, லோட்டா அப்படின்னா வந்து டம்ளர், சிடியா பறவை. ரூடி சப்த அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வார்த்தை வந்து இருக்கும், அது வந்து அந்த வார்த்தையில் வந்து அப்படியே இருக்கும். இது பிரித்தாலும் நம்மளுக்கு வந்து பொருள் வந்து இதில் வராது. அதுதான் வந்து ரூடி சப்த அப்படின்றது. ஜின் சப்தோங்கி रूढ़ क्यों नहीं जाते और खंड करने पर उसका कुछ अर्थ नहीं நிக்கல்தா. இதில் வந்து எந்த ஒரு வார்த்தை வரும், இருந்தாலும் இதுக்கு வந்து என்ன வரும், இதுக்கு வந்து அர்த்தம் வந்து இதில் வந்து வராது. அர்த்த நகி நிக்கல்தா, அர்த்தம் வந்து இதில் கண்டிப்பாக இதுக்கு வராது. அதில் என்ன இருக்குது அப்படியே தான் நம்ம படிக்கணும். ரூடு சப்தகம், இதுதான் வந்து ரூடு சப்தன் என்று அழைக்கப்படுகிறது. சப்த பரம்பரா சே சலே ஆரகை. இது வந்து நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்ம பரம்பரையாக வந்து நம்ம பெரியவங்கள் பார்த்து இந்த வார்த்தை சொல்லி கொடுத்ததுனால அதே வார்த்தையை நம்ம வந்து காலங்காலமாக நம்ம இப்போ பயன்படுத்துறதுனால வந்து நம்ம அப்படியே இதை சொல்லிட்டு வரோம். ஜெய்சே ஹாத்துனா கை, ராத் இரவு, குர்சி நாற்காலி, கமல் தாமரை, கித்தாபு புத்தகம், ஜமீன் தரை, ஆகு நெருப்பு, பானி தண்ணீர். இது வீட்டில் வந்து நம்ம பெரியவங்க நம்ம பிறந்தவங்க என்ன சொல்லித்தராங்களோ அப்படியே நம்ம பயன்படுத்துறதுனால இது வந்து ரூடு சப்த அப்படின்னு இதை வந்து அழைக்கிறோம். இது எக்ஸாம்பிள்ஸ் இது இருக்குது பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து யௌகிக் சப்த. யௌகிக் சப்த அப்படின்றது இந்த இடத்துல வந்து இரண்டு எழுத்துக்கள் வரும். அந்த 2 எழுத்துக்கள் வந்து நம்ம வந்து சேர்க்கிறது தான் வந்து இது வரும். 2 எழுத்துக்கள் பிரித்தா வரும், இருந்தாலும் இதுக்கு வந்து பொருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் வந்து யௌகிக் சப்தன்னு சொல்கிறோம். தோசே அதிக रूढ़ शब्दों के मेल में बनी शब्द को பௌகிக் சப்த கர்த்தேகை. அதனால் வந்து இந்த சொற்கள் வந்து இணைக்கக்கூடிய சொற்கள்னால் வந்து இது வந்து யௌகிக் சப்த என்று அழைக்கப்படுகிறது. கண்டோம் रूढ़ शब्द का यौगिक अर्थ का इसका अर्थ होता है. இதுக்கு வந்து அர்த்தம், இதுக்கு வந்து பொருள் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இதுக்கு தெரியும். ஜெய்சே இங்கே பாட்சாலா, இங்கே வந்து 2 ஒரே வார்த்தையை கொடுத்துருக்கோம். பாட் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பாடம் சொல்லுவோம். சாலா அப்படின்னா வந்து இந்த இடத்துல இடத்த குறிக்கும். அப்போ வந்து பள்ளிக்கூடம். அப்போ இது வந்து இப்போ பாடத்தை படிக்கக்கூடிய இடம். இது சாலா வந்து இடத்தை குறிக்கிறதுனால நம்மளுக்கு பொருள் தெரியுது.
அது தேவாலயம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2 வார்த்தையை நம்ம பிரிக்கலாம். தேவா அப்படிங்கும்போது இந்த இடத்துல கடவுளை பிரிக்குது, ஆலயம் அப்படிங்கிறது கோயில்னு அர்த்தம். அதனால் 2 சொற்களை பிரிக்கிறோம். அண்டு ரசோயி அப்படின்னா சமையலறை, சமையல் இருக்க செய்யக்கூடிய இடம். கரினா வீடு, அப்போ சமையலறை. வித்யாத்தியன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து வித்யா அப்படிங்கும்போது கல்வி, அத்தியன் அப்படிங்கும்போது வந்து படிப்பு. அப்போ 2 பொருட்கள் வருதுனால இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபூல் அப்படின்னா பூக்களை குறிக்கிறது, மாலா அப்படின்னா மாலை, பூக்களால் வந்து பயன்படுத்தக்கூடிய மாலை. கலாயாசா அப்படின்னா வந்து கலைப்பயிற்சி, உடற்பயிற்சி செய்கிறது, இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த இடம் சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 வார்த்தை வந்து பெருசாக இருக்குது, பிரித்தாலும் 2 அர்த்தம் வருது. அதனால தான் வந்து இதை வந்து யௌகிக் சப்த அப்படின்னு சொல்கிறோம். தேர்டு வந்து योग रूढ़ शब्द। योग रूढ़ शब्द भी 2 या 2 से अधिक रूढ़ के शब्द के मेल से ही बनता है, लेकिन ஆனால் अर्थ गेड शब्दों का यौगिक अर्थ ना होगा बिल्कुल दूसरा होता है. இது வந்து 2 அல்லது 2 சேர்ந்து சொற்கள் சேர்ந்து உருவாகிறதுனால வேறு ஒரு அர்த்தமாக இதில் வந்து நம்மளுக்கு வந்து வருது அப்படின்றாங்க. யோக ரூடி சப்தக்கா அர்த்த ரூடி ஹோத்தாகை ஜெய்சே. எடுத்துக்காட்டு பங்கஜ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தாமரைன்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து சேருன்னு சொல்லலாம். கமல் அப்போ வந்து தாமரை எங்கே ஒரு சேற்றில் தான் முளைக்குது, அது சொல்லலாம். இன்னொன்று வந்து சேரு, இதில் வந்து வேறு அர்த்தமும் இதில் வருது, சேற்றில் முளைச்ச செந்தாமரை அப்படின்றவங்கள அந்த மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்தது நீலகண்ட சிவபெருமான் வந்து அவர் வந்து விஷத்தை வந்து அவர் வந்து வச்சுருந்தார், கழுத்தில் வந்து இருந்தது. அப்படி அடுத்தது வீணாவணி சரஸ்வதி. வீணை வந்து யார் வச்சுருக்காங்க அப்படின்னா கல்வி கடவுளும் சரஸ்வதி வந்து வீணை வந்து வச்சுருக்காங்க. அடுத்தது சக்குருபாணி, அப்போ வந்து விஷ்ணு அப்படின்னா வந்து சக்கரத்தை வந்து சக்கரபாணி அப்படின்னா சக்கரை வந்து விஷ்ணு வந்து வச்சுருக்கார் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பொருள் வந்து நம்மளுக்கு வேறு பொருள் வந்து தருது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். பிரயோகிக்கு दुष्टों में शब्द के भेंट क्या हैं, சவிஸ்திரா வித்தர் ஜிஜியே. இது வந்து இந்த பிரயோக் அப்படின்னா வந்து எந்தெந்த எழுத்துக்கள் சொற்கள் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அதுக்கு என்னென்ன நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி விவரித்து எழுதுங்க அப்படின்ற மாதிரி 5 மார்க்கில் சொல்லியிருக்காங்க. இங்கே தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், இந்த இங்கேருந்து இருக்குது, இது இங்கேருந்து வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் கொஸ்டின்ஸு 5 மார்க்கில் இதை பார்த்துங்க. பிரயோகிக்கு துஷ்டமே சப்தேக்கு தோ பேட்டுகை. அப்போ வந்து இந்த வந்து ஒரு சொற்கள் வந்து இந்த சொற்கள் வந்து பயன்படக்கூடிய சொற்கள் வந்து 2 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. தோ பேட் அப்படின்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து விகாரி சப்த, அடுத்தது அவிகாரி சப்த. ஒன்று விகாரி சப்த, அவிகாரி சப்தன்னு சொல்லி சொற்களை வந்து பிரிச்சிருக்காங்க. விகாரி சப்த லிங்க்